கோரிக்கை. இது சம்பந்தமா இந்த அறப்போராட்டம். ஓசூர் அருகே சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது தனியார் பயணிகள் பேருந்து மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தீர்த்தம் என்ற பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓசூர் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தில்லை நகர் என்ற இடத்தின் அருகே உள்ள வளைவில் திரும்ப முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். அவர்களை அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்த சிலர் மேல் சிகிச்சைக்காக பெங்களூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அதிவேகமாக பேருந்தை இயக்கியதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்ததாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்றது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அல்ல, அதிமுக கட்சி மாநாடு என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K.S. இளங்கோவன் விமர்சித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாநாட்டின் போது சாலையில் இருபுறமும் அதிக அளவு கொடிகள் மட்டுமே கட்டப்பட்டிருந்ததாக கூறிய அவர், குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரின் படங்களோ வெளிநாட்டு கொடிகளோ கட்டப்படவில்லை என புகார் தெரிவித்தார். மொத்தத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அல்ல, அதிமுக கட்சி மாநாடுதான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். ஏதோ சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு என்று சொல்வதை விட அதிமுகவின் மாநாடு என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு அங்கம். இந்திய நாட்டில் தான் இது இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற வகையில் அங்கே தேசிய கொடிகள் பறக்கப்படவில்லை. இங்கே நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர்களுடைய படம் அங்கே இல்லை. இது ஏதோ ஒரு தனி நாட்டில் ஒரு நடைபெறுவது போல, அதுவும் வரவேற்பு நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் இவர்கள் ரெக்கார்ட் டான்ஸை போட்டுக்கொண்டு நடத்தியது மிகவும் கேவலமானது. தொடர்ந்து பேசிய இளங்கோவன், கர்நாடக அரசிடம் நட்புணர்வுடன் பேசி தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்று விவசாயிகளை காப்பாற்ற அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடியில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதை அடுத்து விசைப்பட மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவ தொழிலாளர் நலச்சங்க தலைவர் பார்த்திபன் கடந்த 2ஆம் தேதி முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார். இதற்கு காரணமான நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக விசைப்படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஆட்சியர் கோபால சுந்தர்ராஜ் தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் தீர்வு எட்டப்பட்டதை அடுத்து மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதனால் 10 நாள் வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது. கெங்கவள்ளி அருகே நேபாள நாட்டைச் சேர்ந்த 6 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த கட்டிட தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நேபாள நாட்டைச் சேர்ந்த ராஜேந்திர சிங் என்பவர் தமது குடும்பத்துடன் கெங்கவள்ளி அடுத்த தலைவாசல் பகுதியில் வசித்து வந்தார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த அவரது 6 வயது மகளை அதே பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற கட்டிட தொழிலாளி கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதனால் பாதிப்படைந்த சிறுமி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது ஒரு ஆள் நான் நேபாளி இங்க தமிழ்நாடுல இது வேலை செஞ்சுட்டு வரேன் சார். இது நம்ம 6 வயசு பாப்பாக்கு இது உள்ள தூக்கிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் அழுது இருக்கேன். நான்கு டென்ஷன் ஐயோ மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு சார். அப்புறம் நான் எங்க வந்தேன் சார், போலீஸ் கிட்ட வந்தேன் சார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை பலாத்காரம் செய்த கட்டிட தொழிலாளியை கைது செய்தனர். அண்டை நாட்டைச் சேர்ந்த சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றன. மேலும் உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.